அறியாத பொருளை உமது முன்னே கொண்டு வைத்து விட்டேன் என்று கிருடால் நான் மறந்து விட்டான். பார்த்தார் மகன் பார்வதி, கிருடன் கொண்டு வந்த இந்த சுரபாத்திரத்தை திறந்து வாரண்டார் என் பகவான். பாத்திரம் ஒன்று, அறைகள் இரண்டு. அதில் யார் யார் அமர்ந்திருந்தார்கள்? அமுதயமத்தில் பிறந்த வல்லோர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமுனியும், சரி, திருமகள் என்று சொல்லக்கூடிய பெண்மணியும் இருந்தார்கள். ஆமா, பார்த்தார் பகவான். ஐயா, திருவள்ளுவரை பார்த்து கேட்கின்றார் பகவான். எப்படி ஐயா, வள்ளுவர் வருவானே, நீங்கள் இந்த சுரப்பாத்திரத்துக்குள்ள வருவதற்கு காரணம் என்ன? ஐயா, என்னுடைய தொழில் உழவு தொழில், விவசாயம் செய்வது. உழுது கொண்டு வந்திருந்தேன். அதாவது மழை பெய்யவில்லை, மேலும் இருக்கவில்லை. ஆனால் காட்டாற்று வெள்ளம் போல் வந்து உலகம் அடைந்து விட்டது. சரி, இவள் என்னுடைய மகள். எனக்கு தண்ணீர், அதாவது சாப்பாடு கொண்டு வந்திருந்தாள். சரி, அந்த கஞ்சியை கீழே கொட்டி விட்டு, சரி, அந்த கஞ்சி பாத்திரத்தை சுரை பாத்திரம் ஆக்கி 2 பேரும் இருப்பாங்க. பகவான் பார்வதி, இந்த யுகம் முடிந்து அமுதுள்ளி யுகமாகிய மறு யுகம் பிறக்க போக வேண்டும். அமுதுள்ளி யுகம் பிறக்க வேண்டுமே, ஆனால் அங்கு மனிதர்கள் ஒருபடித்து வளர வேண்டும். மனிதர்கள் ஒருபடித்து வளர வேண்டுமானால் இவர்கள் இருவரும் கையிலைக்குள் நம்ம அருகில் இருக்கட்டும். நம் பார்த்து இவர்கள் இருவருக்கும் மறுபடியும் புண்ணியமாக பூலோகத்திலே பிறவி செய்யலாம் என்று வள்ளுவரையும் திருமகளையும் அமரச் செய்தார். பார்வதி, இனி அழிந்து போன உலகத்தை உண்டு பண்ண வேண்டும். அதாவது இந்த கருடனை விட்டு எனது அண்ணனை அழைத்து வந்தால் அழிந்து போன உலகத்தை பழையபடி பிறை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. செந்தலைவாழ் கருடானை சிவருமான் அழைத்தார். என் ஆறுயிர் மகனை கருடாழ்வான், என் அச்சான அலிகடலில் வெள்ளி கொண்டிருக்கிறான் அச்சுதனாய் அனந்த பத்மநாபன். அழிந்த உலகத்தை உண்டு பண்ண அவனுடைய துணையருக்கு தேவையாக இருக்கிறது. நீ சென்று என் அச்சானை அழைத்து வா என்று சொன்னார் சிவருமான். ஈசன் சொல்லை கட்டாமல் வருகின்றான் செந்தலைவாழ் கருடன். திருடாழ்வான் மாயவனாகிய கண்ணனை அழைத்து செல்ல வேண்டும் என்று வரக்கூடிய நேரம் என் பெருமாள் அலைகடலிலே எப்படி அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். காலோதான் வடக்காகே அச்சுதனார் கோபாலன் அச்சுதனார் கோபாலன் அச்சுதனார் கோபாலன் கோபாலன் அலைகடலே பள்ளிவட கோபாலன் பள்ளி கொண்ட செந்தலைவாழ் பெருமாழ்வான் சிறகடித்து பறந்து வருகிறான் கைலாசமனை விட்டு. சரி, பார்க்கடலில் விழக்கூடிய நேரத்திலேயே மாயவனாகிய கண்ணன் திருப்பார்கடலில் எப்படி அமர்ந்திருக்கிறார்? காலவுதான் வழக்காக, கனகமுடி தெற்காக, சரி, மேல் திசையில் முகமாக, மெத்தை ஒரு பாம்பாக, உலகம் அழிந்ததை எல்லாம் அறிந்தும் அறியாதவர் போல், தெரிந்தும் தெரியாதவர் போல் ஜெயனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆர்தான் கருடன் மலை போல் உள்ள தெய்வம் அல்லவா மாயவன் மகாவிஷ்ணு. நம் கரத்தால் ராவணனை கைதொட்டு எழுப்போது முறையா? அதான் முடியாது. அப்படியானால் மாதவனை எப்படி எழுப்புவது? தன்னுடைய சிலையை அந்த பார்க்கடல் நீரிலே நினைத்து அப்படியே புஷ்பாபிகள் செய்கிறார். நீர் வட்டதும் நெடுமால் கண் திறந்து வார்த்தை கேட்கிறார். கருடா, என்னை அழைத்து எழுப்பிய காரணம் என்ன? ஐயா, விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாது. பகவான் உங்களை அழைத்து வரும்படியாக என்னை தூதராக அனுப்பி இருக்கிறார். கிளம்புங்க. என் மைத்துனன் என்னை அழைத்து வரும்படி உன்னை அனுப்பினாரா? என் அருமை மகனே கருடாழ்வார், எனக்கு ஏறும் வாகனம் தான் எங்களையே கருடாழ்வார். அந்த வார்த்தை கேட்ட போது ஆயர் பாடி மாயவனை உனக்கு ஏறும் வாகனமாய் 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 உனக்கு மாயவா மதுசூதனா அனந்த பத்மநாபா அச்சுதா கண்ணா,
வாரும் ஐயா, உமக்கு வாகனமாக அடியேன் வந்திருக்கிறேன். அப்படியா? என்னுடைய முதுகிலே அமர்ந்து கொண்டால் உங்கள் அத்தான்றுக்கும் கையிற்குள் நான் அழைத்து சென்று விடுவேன் என்றான் கருடாழ்வார். கருடனுடைய முதுகிலே ஏறி அமர்ந்தார் மாயவனாகிய கண்ணன். மாயவனாகிய கண்ணன் கருடனுடைய முதுகில் அமர உலகளந்த அச்சுதனுக்கு ஒரு சிறகாந்து குடை பிடித்தது, இன்னொரு இறகாந்து வெஞ்சாமரை வீசி வருகிறது. கொண்டு வந்த கருடாழ்வான் தாமரையில் அமர்ந்திருந்த சதாசிவன் முன்னே கொண்டு விட்டார். சரி மாப்பிளே, அத்தாள் என்ன கைலாசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தாங்கள் இப்படி அலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறீங்க? அதுவும் தாமரை மலர்ல வேலை தங்கையா? கைலாச மலையில சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தேன். சரி, இவளுடைய மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசை தங்கைக்கு? என்னுடைய திருநலத்தை பார்க்க வேண்டும் என்று. சரி, எவ்வளவு விலக்கி சொல்லி பார்த்தும் கேட்கல. கண்டிப்பாக நீங்கள் ஆடிதான் தீர வேண்டும் என்று சொல்ல அவளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப திருநடனம் ஆடினேன். சரி, ஆட்டத்தை பார்த்து சும்மா இருக்கணும். கைகொட்டி சிரித்தால் 14 உலகம் அழிந்து வைத்துனா, நீங்க ஒழுங்கா நின்று ஆடி இருந்தா என் தங்கச்சி ஏன் சிரிக்க போறா? எப்படி ஆடினாங்க ஐயா? இல்ல எப்படி ஆடினா என்னன்னு கால் இரண்டையும் ஒழுங்கா கீழே வச்சுட்டு ஆடினா என் தங்கச்சி சிரிக்க மாட்டா, உலகமும் அழிஞ்சிருக்காது. ஒரு காலம் மேல ஒரு காலம் கீழே நின்னா ஆபாசமா ஆடும்போது அவன் சிரிக்கத்தான் செய்வான். அப்படியா? சரி, அதான் என்ன இப்ப உலகம் அழிஞ்சு போச்சு. ஆமா, ஒரு காரியம் நடக்கப்படாது, நடந்தாச்சு. இனிமேல் நடக்கக்கூடியதை பற்றி யோசிக்கணும். ஆகையினாலே என்ன உங்கள் கருட வாகனமாகிய கருடாழ்வானை விட்டு உங்களை அழைத்த காரணம் என்னென்னால், சொல்லுங்க. அழிந்த உலகத்தை மறுபடியும் படைக்க வேண்டும். மறுபடியும் நான் இந்த உலகத்தை படைக்க வேண்டுமானால் எனக்கு ஒருபடி மண்ணானது வேண்டும். என்ன மண்ணு மாப்பிளே? நீங்கள் நினைத்தால் ஒருபடி குங்கும மண் பாதாளத்திலே சென்று பூமாதேவி இடத்திலே ஒருபடி குங்கும மண் வாங்கி வருவது உங்களுடைய கடமை. இந்த வார்த்தையை கேட்டான் ஆயர்பாடி கண்ணன். மாப்பிளே, கொஞ்சமே உங்களுக்கு அறிவு இருக்கா? என்ன மாப்பிளே, உலகமெல்லாம் அழிந்திருக்கிறது. அறிவு இருக்கான்னு நீங்களும் பல தடவை கேட்கதான் செய்றீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா? நானும் அறிவு இல்லாம தான் உங்ககிட்ட வந்து என்னை காப்பாத்துங்க வந்து நிக்கிறோம்ல. மாப்பிளே, என்னை காப்பாற்றுவது உங்களுடைய கடமை அல்லவா? ஆகையினால நான் சொல்றதை கேளுங்க. எல்லாம் உங்க தங்கச்சிக்கு வேலைதான். மாப்பிளே, உலகம் அழிந்து விட்டது, நான் எப்படி பூலோகம் போக முடியும்? ஐயா, என்ன கவலை வேண்டாம். 2 பேரும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கிறீங்க. எதுக்கு? அந்த தாமரை தண்டு வழியாக நான் ஊடி போயிடுவேன். மாப்பிளே, தாமரை தண்டு ஒரு வழியாக இச்சிறிய தண்டு வழியாக நான் எப்படி பூலோகம் போக முடியும் என்று கேட்டான் கண்ணன். உடனே மாயவனாகிய கண்ணனை பார்த்தார் சிவபெருமான். மாப்பிளே, உலகத்தை ஓர் அடியாக அளந்து எண்ணம் கொண்டவர் தாங்கள். தாங்களுக்கு இல்லாத எண்ணமா மைத்துனா, நீங்கள் எந்த வடிவம் கொண்டாலும் நீங்கள் பூலோகம் போகலாம் என்று சொன்னார் பரம்பொருளாகி ஈசன். பரமசிவனுடைய வார்த்தை கிணங்கி செந்தலைவாள் கருடாழ்வுடைய முதையில் வந்த கண்ணன் அழகாக தாமரை தண்டு வழியாக செல்வதற்கு வண்டாக வடிவம் கண்டு மாயவனாகியச்சுதன் தாமரை தண்டு வழியாக பாதாளத்திற்கு வருகிறார். பார்த்த சாரதி ஆகியவற்றைமால் பாதாள நாடி வரக்கூடிய நேரத்திலேயே பூமாதேவி அம்மையானவள் வருவது உலகளந்த நாரணன் அல்லவா என்று கரங்குப்பி, அண்ணா வாருங்கள் என்று பூமாதேவி அழைத்தாள். அண்ணா, ஒரு நாளும் இல்லாமல் இன்று வந்திருக்கிறீர்கள். என்னை நாடி வந்த காரணம் என்ன? இதற்கு முன்பு ஒரு நாள் உன்னை நான் பார்த்து விட்டு போகும்போது, இனிமேல் உலகம் அழிந்தால் தான் உன்னை பார்க்க வருவேன்னு சொன்னேன். சரி, இப்ப அந்த சம்பவம் நடந்து போச்சு. அப்படி என்றால் என்ன சொல்கின்றீர்கள்? அத்தான் கைலாச மலையில சும்மா இருந்திருக்காங்க. சரி, பார்வதிக்கு மனசுல ஒரு ஆசை, அவர் ஆட்டத்தை பார்க்கணும். சரி, எவ்வளவோ விலகி இருக்காங்க, கேட்கல. சரி, ஆட்டத்தை பார்த்தால் கைகொட்டி கலை என சிரித்தால் 14 உலகம் அழிந்து போச்சு. நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய கையினால் மந்திரம் சொல்லி ஒருபடி குங்கும மண் தர வேண்டும். உங்களுக்கு மண்ணு தானே வேணும். டிம்போயை கொண்டு வந்து எவ்வளவு மண்ணுனாலும் வெட்டிட்டு போங்க. உன்னுடைய கையினால் எடுத்து தர வேண்டும். என் கையினால மந்திரத்தை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரிணி. ஆமா, அதாவது ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டுமையானால் நிறைந்த மனதோடு அதனுடைய சொந்தக்காரர்கள் தான் கொடுக்க முடியும். கண்டிப்பா. உமாதேவி, இந்த பாதாளத்திற்கு அதிபதி அல்லவா நீ? உலகத்தை ஓரடியாக அளந்தவன் ஆனாக இருந்தாலும் உன்கரத்தினால் எனக்கு ஒருபடி குங்குமம் மண் ஜபித்துக் கொண்டார் என் பகவான். மாயவனாகிய கண்ணன் கேட்க காரிகையால் பூமாதேவி மையானவள் அம்மா கண்ணி கொடுத்தாள். களவு செய்தாரே ஒரு
மாயன் களவு செய்தாரே ஒரு மணி மண்ணம் கொண்டு வாழபோது மண்ணம் கொண்டு மாயன் வாழபோது தண்ணி கொடுத்தாமல் பூமாதேவியானவள் மந்திரத்தை ஜெபித்து மாயவன் கண்ணன்களிலே வலது கரத்தினாள் ஒருபடி மண்ணை கொடுத்தாள் உலகளந்தாள் வாங்கினான் கண்ண பரமாத்மா மனதிலே நினைக்கிறார் இந்த ஒருபடி மண்ணை கொண்டு அந்த கராட்சரங்கள் அத்தனையும் படைத்து விடலாம் ஆனால் இந்த கன்னியை அறியாமல் ஒருபடி மண் களவு செய்ய வேண்டும் இதற்கென்றால் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக என் பெருமாள் ஒருபடி மண்ணை களவு செய்கிறார் அதாவது பிறருடைய பொருளை நய வஞ்சகத்தோடு களவு செய்தோமை ஆனால் அந்த வயசு நிக்க கடைசி வரைக்கும் அது நிலை பெற்று இருப்பது கிடையாது அதுதான் மாயவன் கண்ணன் கீதை உபதேசத்திலே சொல்லி இருக்கிறார் எதை படைத்தாய் அது வீணாகி விட்டதென்று நீ எண்ணுவதற்கு எதை நீ உண்டு பண்ணினாய் அது உன்னை விட்டு சென்று விட்டதென்று நீ எண்ணுவதற்கு நீ எங்கிருந்து பெற்றாயோ அது அங்கவே நிலைத்து விடுகிறது களவு செய்த பொருள் கரை சேராதுன்னு தெரிஞ்சு இருந்தாலும் தெரிந்தே களவு செய்யறாங்கப்பா அப்படியா ஆமா எப்படிதான் மாயவனாகிய கண்ணனும் ஒருபடி மண்ணை களவு செய்தார் இடது கையிலே ஒருபடி மண்ணை களவு செய்ய பூமாதேவி கொடுத்த மண் வலது கையில் இருக்க தங்கை இடத்திலே விடை வாங்கி வருகிறான் தரணி இழந்தோனாய் அச்சுதன் பச்சை மாலை மாயவன் கண்ணன் மறுபடியும் வேட்டுவாளி என்று சொல்லக்கூடிய வண்டாக வடிவமெடுத்து தாமரை தண்டு வழியாக அத்தான்றுக்கும் தாமரை மலருக்கு வருகிறார் ஆனால் வரக்கூடிய வேளையில் என்ன விபரீதம் நடக்கின்றது அதாவது களவு செய்த மண்ணானது அப்படியே தண்ணீரை கரைந்து விட்டது சரி ஒருபடி மண்ணை கொண்டு அப்படி பகவான் முன்னிலையிலே கொண்டு வைத்தார் சிவபெருமானிடத்தில் மாயவனாகிய கண்ணன் ஒருபடி மண்ணை கொண்டு வந்து மகாதேவராகிய சிவபெருமான் முன்னே வைத்ததும் அச்சுதனுடைய செயலை கண்ட பாரம்பராகிய சிவபெருமான் மைத்துனனாகிய கண்ணனிடத்தில் என்ன சொல்கிறார் கண்ணா கண்ணா